உள்ளாட்சி தேர்தலை கொஞ்சமாச்சும் நடத்துவதற்கு முயற்சி செஞ்சாரா? இல்லையே. ஏன் நடத்தல? வெக்கமா இல்ல? மின்துறையை தனியார் மயமாக்க துடிக்குது. வெக்கமா இல்ல? கள்ளச்சாராய வியாபாரிகள் கையில சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. வெக்கமா இல்ல? கண்ணாடி சார் அது. போதைப் பொருட்களை தாராளமாக இன்னைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்ல? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. வெக்கமா இல்ல? என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? ஒப்பந்த பணி ஆசிரியர்கள் குடும்பத்தோட வீதிக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. புதுச்சேரி அரசை விமர்சித்து ஸ்டாலின் பேசிய பேச்சை யாரோ ஒரு புண்ணியவா புதுச்சேரி என்கிற வார்த்தையை மட்டும் கட் செய்து போட்டிருக்கிறார். ஸ்டாலின் வைத்த மொத்த விமர்சனமும் அவருக்கே பொருந்தி இருக்கிறது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 100 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். அதை தடுக்க முடியாதவர் அடுத்த மாநிலத்தை குறித்து பேசியிருக்கிறார். வெக்கமா இல்ல? இங்கு போதைப் பொருள் புழக்கம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை நாடறியும். போதைப் பொருள் விற்ற ஜாபர் சாதிக்குடன் பல்லை காட்டிக்கொண்டு போஸ் கொடுத்தவர் அடுத்த மாநிலத்தை குறித்து பேசலாமா? வெக்கமா இல்ல? சட்டம் ஒழுங்கு என்கிற வார்த்தையை சொல்வதற்கு ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இங்கு தினம் தினம் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. அதை சீர் செய்ய முடியாதவருக்கு பேச்சை பாருங்கள். வெக்கமா இல்ல? புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை என்று பேசுபவர் இங்கே ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்கவில்லை? இந்த கேள்விகளுக்கு அவரிடம் பதிலே இல்லை. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. விருதுநகர் சட்டமன்ற தொகுதி என்னுடைய ஆர்வ நண்பர் பெருமதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த். அந்நியரே, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஸ்டாலினுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஃப்ரெண்ட் பேரு வடிவேலு. முடிஞ்சா ஸ்டாலினோட இன்னொரு ஃப்ரெண்ட் வடிவேல கூட்டிட்டு வந்து அவரோட ஃப்ரெண்ட் பையன் விஜய் பிரபாகரனுக்கு ஓட்டு கேட்க சொல்லுங்க. தம்பி விஜய பிரபாகரனுக்கு வாக்கு கேட்கும் போது என்னுடைய நினைவுகள் எல்லாம் எங்கே செல்கிறது தெரியுமா? இன்னைக்கு பாக்குறேன். சரியான எம்ஜிஆர் சொன்னா நியாயம் அப்படின்னு நினைச்சு பாக்குறேன். திமுக வந்தால் திரும்ப ரவுடிசம் வரும், அராஜகம் வரும், அக்கிரம் வரும். என்னைக்கு இருந்தாலும் சொன்னார், அது உண்மை. அதான் நடக்கும். உங்க தொகுதிக்கு நீங்க நல்ல திட்டம் செஞ்சா நல்ல பேர் வந்துடும் என்பதற்காக திமுக அரசு மறைமுகமாக யாராவது முட்டுக்கட்டை போடுகிறதா? மறைமுகமா இல்ல, நேரடியாக முட்டுக்கட்டை போடும். எதுவுமே செய்யக்கூடாது உங்களுக்கு. செஞ்சா விஜயகாந்துக்கு பேராரு. ஏற்கனவே சுயமா நிறைய இது செய்யறானே, அதனால செய்யக்கூடாது. அவங்க ரொம்ப முட்டுக்கட்டை போடுறாங்க. உலகத்துக்கே தெரியும் கருணாநிதியை எதிர்த்து தேமுதிக ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னைக்கு புருஷனோட கொள்கையை வித்துட்டு தம்பியோட எம்பி சீட்டுக்காக திமுக போய் ஐக்கியமாயிட்டாங்க அந்நியார். நாம என்னப்பா செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா. நீ ஏன்டா நினைச்ச? சிஎம் ஸ்டாலின் நேத்துக்கு கன்னியாகுமரிக்கு வாக்கிங் போயிருந்தப்போ போட்டிருந்த இந்த ஹோல் அவுட்ஃபிட்டோட பிரைஸ் என்ன தெரியுமா? சிம்பிளா தெரியுதா? பிரைஸ் என்னன்னு சொல்றேன். ஸ்டாலின் போட்டிருக்க டி ஷர்ட் போலோ ரால்ஃப் லோரான் பிராண்டோட ரெட் ரெகுலர் ஃபிட் போலோ டி ஷர்ட் பிரைஸ் 13,500. ஸ்டாலின் கையில் 10,000 ரொக்கம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஸ்டாலின் போட்டிருக்க டி ஷர்ட் பிரைஸ் 13,500. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? பாட்டம் அடிடாஸ் பிராண்டோட பிளாக் ட்ராக் பேண்ட்ஸ் ஒரிஜினல் பிரைஸ் 6,999. இப்போ 50% ஆஃப்ல 3,499க்கு போட்டிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலினிடம் தங்கம், வெள்ளி நகைகள் ஏதும் இல்லை. இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. ஷூஸ் ஸ்கெச்சஸ் பிராண்டோட மேக்ஸ் குஷனிங் ஆர்ச் ஃபிட் 2 ஸ்லிப் ஆன் ஷூஸ். இதோட ஆன்லைன் பிரைஸ் 12,499. இது ஸ்கெச்சஸ் இந்தியா வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. பார்க்க சிம்பிளான லுக், பட் எல்லாமே பிரீமியம் பிராண்ட்ஸ். இது தவிர முதல்வர் ஸ்டாலினிடம் சொந்தமாக கார், பைக் ஏதும் இல்லை. கார், பைக் ஏதும் இல்லை. பார்க்க சிம்பிளான லுக், பட் எல்லாமே பிரீமியம் பிராண்ட்ஸ். வாங்க ஏழைகளா. அண்ணே, இந்த வார்த்தையை கேட்கறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? உதயநிதி என்ன சொல்றாரு? அதிமுக அடிமை கட்சி, அவங்க எதுக்கும் பொருந்தாத கூட்டணி. தம்பி, நயன்தாரா இடுப்ப புடிச்சிட்டு நீங்க ஆடின டைம்ல உங்க அப்பா சட்டையை சட்டமன்றத்துல கிழிச்சு அனுப்பணும். உங்க அப்பா கிட்ட கேளுங்க, எப்படி கிழிச்சு அனுப்பணும்னு தெளிவா சொல்லுவாரு உங்க அப்பா. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட எம்எல்ஏ சீட் தருவதாக கூறி விருப்ப மனு கட்டணமாக 60 பேரிடம் தலா 50,000 ரூபாய் வீதம் 30 லட்சம் ரூபாய் வசூலித்த கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் அந்த பணத்தை திருப்பி தர முடியாது என்று தெரிவித்துள்ளது. ஆனா மரியாதை என்கிட்ட புரியல, காசு கொடுத்துருங்க. அத
செலவு பண்ணிட்டேன். ஏட்டையா பிச்சைக்காரகிட்டேமா திருப்பி கொடுத்துருங்க. விருப்பமனு கட்டணம் கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் என்றும் மனு தாக்கல் செய்தவர்கள் பணத்தை திருப்பி கேட்டால் அது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்றும் மக்கள் நீதி மய்யம் தெரிவித்துள்ளது. மரியாதை என்கிட்ட புடிங்க, காசு கொடுத்துறியா? என்ன செலவு பண்ணீங்க திரும்ப திரும்ப கட்டிட்டு இருக்கிற ராஸ்கல். ஒரு அதிகாரி கூட பார்க்காம பேச்சு பிடிச்சு பெக்கர். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். தலைவர் கலைஞரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பசிச்சவன் நிலக்கடலை செடியை வேறோட புடுங்கிடுவான். இவன் அப்படி இல்ல, செடி அப்படியே நிக்கும், கடலை பிடிங்கிடுவான். தலைவர் கலைஞரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வெட்கம், மானம், சூடு, சொரண, ரோசம் எதுவும் இல்லாத கலைஞர் கருணாநிதி. திமுக அரசு அமைந்தவுடன் மறுநாள் பொழுதுள்ள கையெழுத்து மனுவிலக்கு கழக ஆட்சி பொறுப்பேற்றதும் தலைவர் கலைஞருடைய முதல் கையெழுத்து இந்த மதுவிலக்குரிய சட்டம் தான் என்பதை நீங்க பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள். திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது நான் முதல்வராக போகுது, நான் மதுக்கடைகளை மூடுகிறேன், தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழிப்பேன் என்று அறிந்து பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போகாம இருக்குது. விவசாயிகள்லாம் ஒன்று கூடி ஒரு கரும்பை உற்பத்தி செய்து ஒரு சர்க்கரை ஆலை வச்சிருந்தாங்க திருமண்டாங்குடியில. அந்த சர்க்கரை ஆலையை வெறும் 80 கோடி ரூபாய்க்கு வாங்கி சாராய ஆலையா மாத்தி வச்சிருக்காங்க கனிமொழி. அவங்க வந்துனா உங்களுக்கு டாஸ்மார்க்க மூட போறாங்களா? சாராயம் தயாரிக்கிறதே அந்த அம்மா தான். சிம்ரன்ஸ், என்னடா இது, என்னம்மா இது? விடுதலை சிறுத்தை கட்சி எங்க அண்ணன் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களை நினைச்சா எனக்கு உண்மையிலே பாவமா இருக்கு. 2001 8 சீட்டு, 2026 8 சீட்டு. இதுதான் நம்ம தமிழ்நாடு அளவுக்கு பெரிய கட்சி. நல்லா பார்த்துட்டீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. இப்போதைக்கு நான் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மாத்திராங்க இது ஒரு விழிப்புணர்வு தான், பார்த்துக்க முடியுங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இது வரைக்கும் 60,000 கோடி சம்பாதிச்சிருக்காரு மணல் கொள்ளையில துரைமுருகன். மிகவும் அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்களும் எங்கி அடிக்க முடியும். கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. இந்தியாவில் இன்னும் விற்பனைக்கே வராத சொகுசு காரை அமைச்சர் KN நேரு வாங்கி இருப்பது. பச்சை பாலை ஏன் தான் நிறுத்துறீங்க? கொழுப்பு கூண்டா நல்லதா இருக்குன்றது என்ன மாதிரியான கமெண்ட் சார்?